நான் இருக்கிறது தானே சொல்கிறேன், சத்தியத்தை தானே சொன்னேன், உண்மையாக தானே சொன்னேன், அது ஏன் தப்பாக எடுத்துக்கிறாங்க, உண்மையை சொன்னது தானே, இது சரியில்லை அது சரியில்லைன்னு, அதில் என்ன தப்பு? பொய் பேச சொல்லலை தேவன், ஆனால் உண்மையை பேசும்போதும் எபேசியர் 4:15 சொல்கிறார், அன்புடனே கூட சத்தியத்தை கை கொள்ளணும். சத்தியத்தை உண்மையை தான் சொல்லிங்கனாலும் அதை அன்போடு இணைத்து தான் பேசணும். அன்பில்லாமல் அந்த வார்த்தைகள் உண்மையை தான் சொல்லியிருந்தாலும் அது டேமேஜை தான் உண்டாக்கும், பாதிப்பை தான் உண்டாக்கும். அன்போடு இணைத்து சத்தியத்தை சொல்லுகிறவர்களாக இருந்தால் அது அந்த இடத்துல வளர்ச்சியை உண்டாக்கும், காயத்தை கட்டும், ஆற்றி தேற்றும், சுகத்தை உண்டாக்கும். சத்தியம்தான் விடுதலை உண்டாக்கும். ஆனால் அந்த சத்தியத்தை எப்படி சொல்லுகிறோம் என்பதும் முக்கியம்.